ஆதி என்னும் பராபரையே, அன்பான மன்னோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமோகனே, தேது நீக்கம் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு இது. இந்த காணொலியில் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்து எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தன்மை உள்ள மனிதர்களை ஜோதிடர் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஜோதிடர்களை அடையாளம் காட்டக்கூடிய கிரகத்தினுடைய தன்மைகள் எது எந்த கிரகங்கள் அடையாளம் காட்டக்கூடிய தகுதி இருக்கிறது என்பது சார்ந்த தகவலைத்தான் இந்த பதிவில் பார்க்கிறோம். ஆக ஜோதிடர்களை அடையாளம் காட்டக்கூடிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், அதற்கு கேந்திரமான 4ஆம் இடத்துக்குரிய கிரகம், அதாவது லக்னத்துக்கு 2, 5க்குரியவர்களுடைய தொடர்பு ஒரு மனிதனை தன்னுடைய வார்த்தைகள் மூலம் பிரபலமடைய செய்கிறது. இது 2ஆம் இடமும் இந்த 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம் மிகச்சிறந்த மனிதர்களாக தங்களுடைய வார்த்தைகள் மூலம் யோகத்தை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் அதற்கு அடுத்தது புதன், கேது, குரு இவர்களுடைய தொடர்பு இவர்களுக்கு எந்த விதத்திலேயும் சலிப்பில்லாத அல்லது குறையாத யோகத்தை தரக்கூடிய அமைப்பை அடையாளம் காட்டக்கூடியது சந்திரனும் கூட. ஆக மனம் என்ற சந்திரன், புதன் என்ற புத்தி, கேது என்ற ஞானம், குரு என்ற மரியாதை, செல்வாக்கு, கௌரவம், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம். ஆக இந்த 5 காரணிகள் ஒரு ஜாதகத்தில் தரமாக அமையும் பட்சத்தில் அவர்கள் ஆகச்சிறந்த ஜோதிடர்களாக நடைமுறையில் அடையாளம் காட்டப்படுகிறார்கள் என்பதில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நண்பர்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம் என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அப்படிப்பட்ட கிரக அமைப்பில் பிறந்த மனிதர்கள் எந்த கிரகங்கள் அவர்களை வடிவமைத்து ஜோதிடர்களாக மாற்றி இருக்கிறது என்பதை காண அறிய தேடலின் பதிவுதான் இந்த காணொளிகள். ஆக ஒரு ஜாதகத்தில் ஜோதிடர் எவ்வாறு இருப்பார், அல்லது ஜோதிடர் அவர் போலித்தன்மையுள்ள ஜோதிடரா அல்லது வலுவான ஜோதிடரா என்பதை அவருடைய பிறந்த நேரத்தில் நின்ற கிரகங்களும் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் நட்சத்திரங்களும் தெளிவாக அடையாளம் காட்டிவிடுகிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். இந்த மாதிரி காணொளிகள் பொதுவாக வலைதளத்தில் வரக்கூடிய காணொளிகள் எல்லாமே இத்தனை பாயிண்ட்டுகள், இத்தனை தகவல்கள், இத்தனை குறிப்புகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குறிப்புகளும் பாயிண்ட்டுகளும் தகவல்களும் ஒரு ஜோதிடருக்கு இயல்பான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதருக்கு இசைவாக அமையுமா என்று பார்த்தால் அமைவதற்கான வாய்ப்பு குறைவு. காரணம் என்னவென்று கேட்டால், இங்கு தர்மம், காமம், மோட்சம் என்ற 4 பிரிவுகள் இருக்கிறது. சரம், ஸ்திரம், உபயம் என்ற இந்த 3 பிரிவுகள் இருக்கிறது. இது இல்லாமல் நெருப்பு வீடு, நில வீடு, காற்று வீடு, நீர் வீடு என்று 4 தகுதிகள் இருக்கிறது. ஆக சரம், ஸ்திரம், உபயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இப்படிப்பட்ட தன்மைகளினுடைய நிலைகளை அறிந்து ஒருவர் ஜோதிடர் சொன்னால் மட்டும்தான் ஜோதிடராக ஆக முடியும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அந்த வகையில் நாம் பார்த்த ஜாதகங்கள், நிறைய ஜாதகங்கள் ஜோதிட நண்பர்களுடைய ஜாதகத்தை உற்று கவனித்த பொழுது நெருப்பு ராசியில் உள்ளவர்களும் காற்று ராசியில் உள்ளவர்களும் ஆகச் சிறந்த பலமான ஜோதிடர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நண்பரினுடைய ஜாதகம் தான் இது. இப்போது அந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் நின்ற கிரகத்தினுடைய தன்மைகள் சார்ந்த தகவலை இப்போது பார்ப்போம். இவர் 11/10/1967 1 மணி 30 நிமிஷம் நள்ளிரவில் பிறந்தவர்.
இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு, சிம்ம லக்கணத்தில் குரு திக்பலம் பெறுகிறார். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். 3வது இடத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார். சூரியன் நீச்சம் பெறுகிறார். கேது நட்பு பெறுகிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல நட்பு கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சந்திரன். ஆக 7ஆம் இடத்தில் இந்த குருவன் என்ற வீட்டிற்கு பஞ்சமத்தில் செவ்வாயும் சப்தமத்தில் சந்திரனும். இது அற்புதமான அமைப்பு. அதே மாதிரி லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் நின்ற நிலை சார்ந்த தகவலை பார்க்கும் பொழுது லக்கணம் பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.21 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 23.26 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 2.41 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 19.54 பாகை பெற்றிருக்கிறது. புதன் வக்கிரம் பெற்று சுவாதி நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 8.13 பாகை பெற்றிருக்கிறது. குரு மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 9.48 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 6.51 பாகை பெற்றிருக்கிறது. சனி வக்கிரம் பெற்று உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.3 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.27 பாகை பெற்றிருக்கிறது. கேது சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.21 பாகை பெற்றிருக்கிறது. சரி, இந்த பாகைகள் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் மாரகாதிபதியினுடைய சாரமும் தசம கேந்திராதிபதியினுடைய சாரமும் பெற்றிருக்கிறார். ஸோ இவர்கள் எந்த அளவுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகன சம்பந்தப்பட்ட உறவுகள் இவருக்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் 10க்குரிய ஜீவனாதிபதி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்கு 2வது இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆக இதுவும் நிலராசி என்பது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவர் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சிறப்பு. அதே சமயத்தில் திக்பலம் பெற்ற குரு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறான். இருந்தபோதில் இந்த 2ஆம் இடத்துக்கு கேந்திரம் என்று பார்க்கும் பொழுது இது வலுவாக இருக்கிறது என்பதால் ஆக இவருக்கு ஜோதிடம் என்பது இயல்பாக வருவதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதற்கடுத்தது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மனம், புதன் புத்தி, லக்கணத்துக்கு 5க்குரியவன் யோகம், செல்வம், செல்வாக்கு, மரியாதை, கௌரவம். 2க்குரியவன் வாக்கு, கேது ஞானத்தை தரக்கூடியவன், சந்திரன் மனதை தரக்கூடியவன், புதன் புத்தியை தரக்கூடியவன், சனி கடின உழைப்பை தரக்கூடியவன். ஆக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரகத்துவத்தை தன்னுள் வைத்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆக இந்த ஜோதிடர் லக்கணத்தில் குரு இருந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை பார்த்து குரு மங்கள யோகத்தையும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து குரு சந்திர யோகமும் அதே சமயத்தில் நெருப்பு ராசியில் நின்று நெருப்பு ராசியை பார்த்து நெருப்பு ராசியில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது. ஆக ராகு மேசம் நெருப்பு ராசி, குரு மேசம் நெருப்பு ராசி, சிம்மன் நெருப்பு ராசி, செவ்வாய் தனுசு நெருப்பு ராசி. ஆக நாம் இயல்பாக சொல்லுவது என்னவென்றால் நெருப்பு ராசியில் உள்ள கிரகங்கள், நெருப்பு ராசி நின்ற லக்கணங்கள், ராசிகள் சிறப்பான ஜோதிடத்தை அள்ளித்தருகிறது. அது மட்டுமில்லாமல் காற்று ராசியில் இருப்பவர்களும் பிரபலமான யோகத்தில் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இவரும் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக நட்பு வட்டத்தில் இருக்கிறார். நானும் இவரும் நெருங்கிய நண்பர். அவரிடம் இந்த ஜாதகத்தை கேட்டு வாங்கி இன்று காணொலியாக தந்து கொண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த குரு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவுக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகர் முழுமையான ஜோதிடராக மாறுவதற்கான வாய்ப்பை இந்த குருவும் கேதுவும் உண்டு பண்ணி தந்து விடுகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 1, 4, 7, 10 சந்திரன் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாடி ஜோதிடம் என்ற விஷயம் சார்ந்த தகவல்களில் அவர்கள் அதீத கவனத்தை செலுத்தி அதன் மூலம் இவர்கள் பேரும் புகழும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு சந்திரன் இலக்கணத்துக்கு 7வது இடத்தில் சந்திரன் என்று சந்திர நாடி என்ற ஒரு பாதையில், அதாவது ஒரு விதமான ஜோதிட பணியை கையாண்டு ஆகச்சிறந்த ஜோதிடராக வளம் வந்து கொண்டிருக்கிறார். புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது. இது கணக்கு பதிவியலை அடையாளம் காட்டுகிறது. ஆக இவர் பாகை முறையையும்
சந்திரநாடியும் பயன்படுத்தி தான் பலன் சொல்லி தற்போது நல்ல கௌரவமான ஜோதிடராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இணையதளத்தில் இவருடைய காணொலிகள் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் நட்பு வட்டாரத்திலும் சிறப்பாக இருக்கிறார். இவர் ஜோதிட சங்கம் என்ற ஒரு சங்கத்தினுடைய செயலாளராக பணியாற்றி சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினையை தருகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. நூல்களில் சொல்லப்பட்ட தகவல் மற்றும் ஜோதிடர் நமக்கு முன்னோர்கள் சொல்லப்பட்ட தகவல்கள் மற்றும் நம் ஆசிரியர்கள் சொல்லப்பட்ட தகவல்கள் இதையெல்லாம் தாண்டி நேரடி அனுபவத்தோடு கிரகத்தினுடைய காரகத்துவங்களை ஒப்பிட்டு ஒவ்வொரு கிரகம் எந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக அடையாளப்படுத்துவதற்காக இந்த காணொளிகள் ஆக. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். இந்த ஜோதிட பதிவுகள் அனைத்தும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அல்லது வருங்காலத்தில் வரக்கூடிய இளம் ஜோதிடர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த வரப்பிரசாதமாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த காணொலிகள் தரப்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த காணொலியில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் நான் சொல்லிய தகவல்கள் போக இதில் ஏதாவது மறைந்திருக்கும் தகவல்களை நான் விட்டிருந்தால் அதை எனக்கு ஞாபகப்படுத்துங்கள். அதையும் அடுத்த காணொலியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதையும் சேர்த்து சுட்டி காட்டுவோம் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.